கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டில் ஏறி நெக்ஸ்ட்டு பார்த்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோட்டிங் காட்டேஜஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. 20,000 கிட்ட சொன்னாங்க பர் கப்புளுக்கு. ஆஹா, இதெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு வந்துட்டோம். அடுத்தது நம்ம பார்த்த ஸ்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் ஏரியா. இங்கே வந்து மாதா சிலை இருந்ததுங்க. ஸோ அங்கே ஒரு ப்ரே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேர்ட் சாங்சுரி. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2-3 கொக்கு தான் இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படியே போயிட்டுருக்கும்போது வந்த இடம் பேக் வாட்டர்ஸும் கடலும் வந்து மீட் பண்ணுற பாயிண்ட் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு எலிஃபெண்ட் ராக்கும் இருந்ததுங்க. சாரி, அதை வந்து நான் வீடியோவில் கவர் பண்ண மறந்துட்டேன். போட் வேணால் இங்கேயும் அங்கேயும்ட்டு வந்து போயிட்டே இருந்தது. இந்த போட் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நம்ம போகக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இந்த ஏரியா வந்துட்டு அப்படியே நம்ம ஏதோ காட்டுக்குள்ளேயே இருக்கிற ஃபீல், அப்படி ஒரு ஃபீலுங்க. நல்ல காட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி சரௌண்டிங்ஸில் அந்த அண்ணன் பார்த்திங்களா இளநீ விற்றுட்ருக்காரு. சரி, நம்மளும் வாங்கி குடிக்கலான்னு தான் நினச்சோம். பட் எல்லாமே இங்கே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததுங்க. இங்கே ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. பட் நாம் வந்த நேரமோ என்னமோ தெரில, எல்லா ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டும் வந்து க்ளோஸில் தான் இருந்தது. இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் வந்து நிறைய கிங் கோப்ராஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பதட்டத்தோடு தான் வந்துட்டு இருந்தோம். அந்த பதட்டமாக ஒரு சம்பவமும் நடந்தது. கரெக்டாக நம்ம வந்துட்டு இருந்த போட்டு ஒரு கார்னரில் போய் அப்படியே நின்றுச்சுங்க. ஸ்டார்ட் ஆகுது, பட் மோட்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆக மாட்டேன்ருச்சு. நல்ல அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டோட எண்டுங்க. அப்படியே ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டில் நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டால் எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ பின்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்ச போட்டும் வந்ததுனால அந்த போட்டோட இந்த போட்டையும் சேர்த்து கட்டி அப்படியே மேனேஜ் பண்ணி சேஃபாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்க பேம்ப்ளெட்டில் காமிச்ச எல்லா பிளேஸும் சுற்றி காமிக்கிறதுக்கு கரெக்டாக 1.5 hours ஆச்சுங்க. பர் ஹெட் 900 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பார்கெயின் பண்ணி அது இதுன்னு சொல்லி நாங்கள் பர் ஹெட் 350 கொடுத்தோம்.